செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மனு கோரி அவர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை தொடங்கியிருக்கு. டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் கோரக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய மேல்முறையீடு மீதான விசாரணை தொடங்கியிருக்கு. செந்தில் பாலாஜி மற்றும் தமிழக அரசு தரப்புல காரசாரமான விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி செய்தியாளர் சுரேஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுரேஷ். அரசு தரப்புலையும் சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புலையும் சரி, என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பா ஒரு பரபரப்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும். என்னென்ன மாதிரியான வாதங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் கோரக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மேல்முறையீடு மீதான விசாரணை எந்த அளவில் இருக்கு? என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கிடையில 2 நாட்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் 45 இடங்கள்ல சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதாவது 2021 இருந்து 25 வரையிலான அந்த காலகட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செஞ்சது, உரிமங்கள் பார்களுக்கு உரிமங்கள் வழங்குறது போன்றவற்றில் முறைகேடு நடந்ததா சொல்லி இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த வழக்குல முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தாக்கல் செஞ்ச மனு உயர்நீதிமன்றத்தில் நேற்றுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் அவர் தரப்புல நேற்றைக்கே முறையீடு செய்யப்பட்டு அவர் தாக்கல் செஞ்ச மனு இன்னைக்கு தலைமை நீதிபதி அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், அமலாக்கத்துறை தாக்கல் செஞ்ச ஒரு மனு பதில் மனு அடிப்படையில தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க கடந்த என்று அவர் தரப்புல வாதம் செய்யப்பட்டது. அதனால அவருக்கு ஜாமீன் வழங்கணும், முன்ஜாமீன் வழங்கணும்ன்ற ஒரு வாதமாக வற்புறுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு தரப்புல கடந்த ஆட்சியில இந்த விவகாரத்துல அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்க ஒரு செந்தில் பாலாஜி பாத்துக்கிட்டாரு. இந்த விவகாரத்துல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கலாம், செந்தில் பாலாஜி ஒரு குற்றப்பின்னணி கொண்டவர் என்று வாதங்களை முன்வைத்து வருகிறது. அதனால செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, அதிகாரத்துல இல்லாத போதே அவர் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார், அதனால அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதம் தமிழக அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்குல முன்ஜாமீன் கேட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. முறைகேடு புகார் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு முறைகேடு தொடர்பான புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குல இப்ப முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உச்சநீதிமன்றம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.